நிச்சயமா உறுதியா சொல்றேன். அடுத்த காந்தி ஜெயந்தி கொண்டாடுற போது தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு இருக்கும். நிச்சயமா உங்க கையில கொடுக்கறது வெறும் பிட் நோட்டீஸ் மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையோட எதிர்காலம். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால்ன்றது சந்தோஷத்துலயும் சோகத்துலயும் நம்ம குடிச்சு போதை ஏற்றிக்கிற ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம். ஆனா கொலகாரனுக்கெல்லாம் கொலகாரன், அரக்கனுக்கெல்லாம் அரக்கன் இந்த ஆல்கஹால். இந்த மதுவால நம்ம நாட்டுல 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான். சராசரி வருஷத்துக்கு 2,60,000 பேர். ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், 2,60,000 பேர் செத்துக்கிட்டே இருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஃபர்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரவிட்டு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவை உருவாக்கும் மையம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல ஆண்மை இல்லாதவங்க அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தண்ணிக்காக வெளிமாநிலங்கள்ல கையேந்திக்கிட்டு இருக்கிற நாம நாளைக்கு ஆம்பளைங்களுக்காக கையேந்த வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எண்ணி 20 வருஷத்துல இது சாதாரணமா நடந்துரும். காரணம், அப்பெல்லாம் ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு வெளியே ஒரு சாராய கடை இருந்துச்சு. இன்னைக்கு கிலோமீட்டருக்கு 10 சாராய கடை. அதுவும் நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம வீட்டு பக்கத்திலேயே. 2004 வரைக்கும் 3000 கோடியா இருந்த நம்ம டாஸ்மாகோட ஆண்டு வருமானம் இன்னைக்கு 52,000 கோடியா மாறி இருக்கு. அதாவது குடிக்கிறவனோட எண்ணிக்கை 18 மடங்கு அதிகமாயிருக்கு. 1000 பேர் குடிச்சிட்டு இருந்த ஊர்ல இன்னைக்கு 18,000 பேர் குடிக்கிறான். அப்பெல்லாம் குடிக்கிறவனை கேவலமா பார்த்தான், இன்னைக்கு குடிக்கலனா கேவலமா பார்க்கறான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.